கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணை பகுதியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக ஆழியாறு வால்பாறை வழிப்பாதையில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் அவற்றை புகைப்படம் எடுப்பது, வீடியோ பதிவு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு தொந்தரவு செய்யும் வகையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இலுப்பக்குடி புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் கோவில் பூச்செறிதல் விழாவுக்காக இந்த போட்டி நடத்தப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை இளைஞர்கள் விரட்டிச் சென்று பிடிக்க முயன்றனர். இதில் வெற்றி பெற்ற காளைக்கு தங்க காசு வழங்கப்பட்டது. இந்த போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 5 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் பருத்தி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பருவம் தவறிய மழை காரணமாக கோட்டூர், விக்கிரபாண்டியம், இருள்நீக்கி, புழுதிக்குடி உள்ளிட்ட இடங்களில் 4,000 ஏக்கரில் பருத்தி செடிகள் சேதமடைந்தன. இதனை சீரமைக்க தலா 50,000 ரூபாய் செலவு செய்தும் ஊட்டமாக வளரவில்லை என்று கவலை தெரிவித்த விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்கினால் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் சாலையின் மைய தடுப்புச் சுவரில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. வந்தவாசியைச் சேர்ந்த ஓட்டுநர் சுப்பன் ஆண்டாள் குப்பத்திலிருந்து கண்டெய்னர் லாரியை எடுத்துக் கொண்டு சென்னை துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே சாலையின் மைய தடுப்புச் சுவரில் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. 5 கிரேன் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு நீண்ட நேரம் போராடி லாரி மீட்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பெரிய ஏரி என அழைக்கப்படும் துரை ஏரிக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தென்பெண்ணை ஆற்று உபரி நீரை கிராம மக்கள் பூத்தூவி வரவேற்றனர். அனாச்சந்திரம் கிராமத்தில் 54 ஏக்கரில் அமைந்துள்ள பெரிய ஏரி எனப்படும் துரை ஏரிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக கெலவரப்பள்ளி அணையின் உபரி நீர் வராத நிலையில் ஏரி வற்றி காணப்பட்டது. தொடர் கனமழையால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் ஏரிக்கு வந்ததால் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பேக்கரி கடைக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது. ராயக்கோட்டை சாலையில் ரமேஷ் கண்ணா என்பவருக்கு சொந்தமான பேக்கரி கடை அருகே சுற்றித் திரிந்த பாம்பு திடீரென்று கடைக்குள் புகுந்தது. இதனை அறிந்து அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனையடுத்து பாம்பு பிடி வீரர் வரவழைக்கப்பட்டு கடைக்குள் புகுந்த பாம்பு பிடிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையத்தில் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் 3வது முறையாக கைது செய்யப்பட்டார். ஹிமாலயா மருந்தகத்தில் பொதுமக்களுக்கு முறைகேடாக சிகிச்சை அளிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மீரா தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருந்தகத்தின் உரிமையாளர் ஜோலி அகஸ்டின் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்ததுடன் மருந்தகத்திற்கு சீல் வைத்தனர். இவர் ஏற்கனவே 2017 மற்றும் 2024ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு வெளியே வந்துள்ளார். வீட்டுக்கடன் பெற்றவர் இறந்த நிலையில் காப்பீட்டு முதிர்வு தொகையை வழங்காத கனரா வங்கி மற்றும் HSBC காப்பீட்டு நிறுவனத்திற்கு 5,20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் தனது மனைவி முருகலட்சுமியை முதன்மை கடன்தாரராகவும் தன்னை 2வது கடன்தாரராகவும் சேர்த்து கனரா வங்கியில் 4,70,000 ரூபாய் கடன் பெற்றார். அதன் பின்னர் முருகலட்சுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் காப்பீட்டுத் தொகையை கொண்டு கடனை அடைக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் சுப்பிரமணியன் பெயரிலேயே காப்பீடு செய்துள்ளதாக காப்பீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நெல்லை மாவட்ட நுகர்வோர் ஆணையம் வங்கிக்கும் காப்பீட்டு நிறுவனத்திற்கும் அபராதம் விதித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சலூன் கடை உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அண்ணாமலை நகரை சேர்ந்த காளிதாஸ் வியாழக்கிழமை இரவு சலூன் கடையிலேயே வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவருடைய கடையில் பணியாற்றி வந்த உறவினரான வேலுமணியையும் உதவிய விக்னேஷ் என்பவரையும் கைது செய்தனர். தங்கை முறை உறவு கொண்ட காளிதாசின் அண்ணன் மகளை வேலுமணி காதலித்ததாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காளிதாசை கொலை செய்ததும் தெரியவந்தது.
ஈரோடு மாவட்டம் காரப்பள்ளம் சோதனைச் சாவடியில் முகாமிட்ட யானை கூட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 5க்கும் மேற்பட்ட யானைகள் குட்டிகளுடன் நீண்ட நேரமாக சோதனைச் சாவடியிலேயே நின்றிருந்தன. இதனால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பிறகு யானைகள் வனத்திற்குள் விரட்டி அடிக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடுத்தடுத்த 3 வாழை தோட்டங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5000 குலை வாழை மரங்கள் எரிந்து சேதமாகின. ஊத்தங்கரை விலையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ காற்றின் வேகத்தால் பாஸ்கர், சிவன்ராஜ் ஆகியோரின் தோட்டங்களுக்கு பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் சிவன்ராஜின் 4.5 ஏக்கர் நிலத்தில் இருந்த 4500 குலை வாழை மரங்களும் பாஸ்கரின் தோட்டத்தில் இருந்த 500 குலை வாழை மரங்களும் எரிந்து சேதமடைந்தன. நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் கோயில் திருவிழாவில் 7 வயது சிறுவன் இசைக்கலைஞர்களுடன் தவில் வாசித்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தினார். அதே பகுதியைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் பாலசுந்தரம் என்பவரது மகன் சாய் வெங்கடேஷ் தனது தந்தையுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று தவில் வாசிப்பதற்கு கற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நாராயண பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் சாய் வெங்கடேஷ் தவில் இசைத்து பலரையும் அசர வைத்தார். பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தருக்கு எதிராக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த விதியையும் பின்பற்றாமல் தமிழ்துறை தலைவர் டி. பெரியசாமி பொறுப்பு துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மீது பல்வேறு முறைகேடு புகார் உள்ளதாகவும் தொழிலாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு அரசு தலையிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். மாரண்டள்ளி சுற்றுவட்டாரத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆல்மாரப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த நபர் காவலர்களை கண்டதும் தப்பி ஓட முயன்றார். அவரை சுற்றி வளைத்து சோதனையிட்டதில் 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மாரண்டள்ளியைச் சேர்ந்த சக்திவேலை காவல்துறையினர் கைது செய்தனர். கூலி உயர்வு கோரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விசைத்தறி உரிமையாளர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம், ஐயனாபுரம், சமுசிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் உள்ளனர். இவர்களை நம்பி சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி உரிமையாளர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்ட நிலையில் தற்போதும் அவை பின்பற்றப்படுவதாக விசைத்தறி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடப்பாண்டு IPL தொடரின் ஒவ்வொரு போட்டியிலும் ரன்களை குவித்து கவனம் பெற்ற 14 வயதான சூரியவன்ஷிக்கு குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய சூரியவன்ஷி வெறும் 35 பந்துகளில் சதம் அடித்து ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாத நிலையில் பீகாரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சூரியவன்ஷி திரும்பினார். அப்போது அவருடைய குடும்பத்தினர் கேக் வெட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேணு பெரியார் நகர் பகுதியில் கருஞ்சிறுத்தை உலா வரக்கூடிய காட்சிகள் CCTV கேமராவில் பதிவாகி அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் நகர் பகுதியில் நாள்தோறும் சிறுத்தைகள் நடமாடி வரக்கூடிய CCTV காட்சிகள் பதிவாகி வருவதால் வனத்துறையினர் உடனடியாக அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் அருகே ஐயம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் பங்கேற்றன. கழுங்கு முனீஸ்வரர் கோவிலில் களரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த போட்டி நடத்தப்பட்டது. வாடி வாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அவற்றை அடக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி காசுகள், சைக்கிள், குத்துவிளக்கு உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த இளைஞரின் உடலை சாலை வசதி இல்லாதால் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. போதை மலையில் உள்ள மேலூர், கீழூர், கெடமலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக 148 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் பட்டணம் முனியம்பாளையம் அருகே சதாசிவம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது சாலையோர கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவருடைய உடலை கட்டிலில் கட்டி 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கிச் சென்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பூச்செடிகளுக்கு தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓமந்தூர் அருகே நெடுஞ்சாலையில் நின்றிருந்த லாரி மீது மோதியது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மத்திய அரசு நடத்தக்கூடிய 10 நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை 1.5 மாதங்களாகியும் கொடுக்கவில்லை என்று நெல்லை மாவட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சி நடத்திய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மாநில அரசு கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை கொடுத்துவிட்ட நிலையில் மத்திய அரசு 17,80,00,000 ரூபாயை நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தொகையை பெற்றுத் தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த பேய்க்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்வசேகர் நினைவிடத்தில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த வீரர்கள் விளையாட்டுகளை விளையாடி ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். செல்வசேகரின் சகோதரர் ஜெயக்குமார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். பஞ்சாப் மாநில வீர கலைகளான வாழ்வீச்சு, கம்பு வீச்சு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை இளைஞர்கள் செய்து உயிரிழந்த செல்வசேகருக்கு அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் அருகே கோவில் விழாவில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய புளியம்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோவில் கரகம் கூடும் விழாவை முன்னிட்டு தேர்பவனி நடைபெற்றது. அப்போது மின் வயரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து தேரின் மேற்கூரையில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை அணைக்க முயன்ற சொக்கலிங்கம் என்ற 38 வயது இளைஞர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாகை அருகே உத்தம சோழபுரத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள தடுப்பணையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி ஆற்றில் இறங்கி போராடிய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். வெட்டாற்றில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் புதிய கடைமடை தடுப்பணை கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி வங்காரமாவடி பகுதியில் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த திங்களன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் தேரோட்டம் நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிடா பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூரில் இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சர்வர் செயலிழந்ததால் பத்திரப்பதிவுக்கு 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரமாக சர்வர் வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போதிய இடவசதி இல்லாததால் பத்திரப்பதிவுக்கு வந்தவர்கள் ஆங்காங்கே காத்து கிடந்தனர். அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்த அதிகாரிகள் சர்வர் சரியான பின்னர் அவசரமாக தங்கள் பணிகளை செய்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.